எங்கள் அம்மா வந்து பக்கத்தில் வந்து வீட்டு பக்கத்துலேயே கைவிட்டுறாங்க. அப்பா வந்து வெளியே வந்து வேலைக்கு போயிடுறாங்க. நான் வந்து கலை சார்ந்த இது மாதிரி போட்டிகளை மாநில அளவும் போயிருக்கேன். என்னை வழிநடத்த சொல்கிற ஆசிரியர் சாதாரணர். அவங்க வந்து இந்து தமிழ் நாளில் நல்ல ஆசிரியராக இருந்திருக்காங்க. நானும் இது மாதிரி என்னோட படிக்கிற பசங்க கூட நானும் அவங்கள பெரிய ஆளாக நானும் வரேன். நான் கவிதை, கட்டுரை, பேச்சு போட்டி, தனிநபர் நடிப்பு, வினாடி வினா இது மாதிரி பல போட்டிகள் நானும் கலந்துருக்கேன். மாநில லெவலில் போயிருக்கேன். பள்ளியில் மரநடங்கள், முதியோர்களுக்கு உதவி செய்தல், பள்ளியை சுற்றி அகன்ற செடிகளை நீக்குதல், பல வேலைகளும் நான் செய்திருக்கிறேன். நீப்பெண் மாணவர்களுக்கு பாடம் நடத்துதல், தெரியாத சொல்லித் தருதல், இது மாதிரி வேலைகளும் நான் செய்து வருகிறேன். கண்ணின்றே கண்ணார சொல்லினும் சொல்லற்க முன்னின்றே பின்னோக்கா சொல். ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் அவர் இல்லாத போது புறம்புறுதல் கூடாது. பிறரை புறம்புறுதல் கூடாது. பிறரை பற்றி நாம் இகழ்தல் கூடாது. அவன் இப்படி இவன் இப்படி என்று சொல்லுதல் கூடாது. எனவே மானம் சொல்லுங்களேன், எது குறை இருந்தாலும் அவனை நேரடியாக நீங்கள் தெரிவிக்க வேண்டும். தவிர அவன் இல்லாத போது அவன் இப்படி இவன் இப்படி இவன் அந்த மாதிரி இவன் இந்த மாதிரி என்று சொல்லுவது கூடாது. ஓட்டாதே 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 அலட்சியமாக வண்டியை ஓட்டாதே 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 லைசன்ஸ் இல்லாமல் வண்டிகளை ஓட்டாதே. சுமாரா இருக்கா? ஷாஜஹான், பட்டதாரி ஆசிரியர் கணிதம் மற்றும் கலை ஆர்வலர், தமிழ் ஆர்வலர். நான் மாநில நல்லாசிரியர் விருதும் கலை நன்மணி விருதும் சுற்றுச்சூழல் விருதுகளும் பெற்றிருக்கின்றேன். அதை மேலும் மாணவ செல்வம் கொண்டு செல்லும் வகையில் இன்று ஆரல் குமாரபுரத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் அரசு பள்ளி மாணவர்கள் சுற்றுலா இன்று மதுரை வருகை தந்தார்கள். அவர்கள் கீழடி மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மற்றும் காந்தி மியூசியத்தை இன்று பார்வையிட்டு தமிழர்களின் பெருமைகளை வெளிப்படுத்தும் வகையில் இன்று இருக்கும் நிலையில் எனது கலை ஆர்வலர் என்ற வகையில் என்னையும் அழைத்தார்கள். நான் மாணவ செல்வனிடம் தமிழக பாரம்பரிய கலைகளான கரகாட்டம் மற்றும் ஒயிலாட்டம் மற்றும் நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் பொம்மலாட்டம், கைப்பை வழியாக நிகழ்த்தும் பொம்மலாட்ட கலையை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தேன். அவர்கள் மனதில் பதியும் வகையில் இருந்தது. இந்த கலைகள் மாணவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் பணித்துக் கொண்டு வருகின்றேன். நன்றி. துணையோட நான் இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க நாளைக்கு பதிவு செய்வாங்க. நீங்க பதிவு செய்வீங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது வந்து யாருன்னா ஆசிரியர் வழிகாட்டுதலோட நீங்க இன்னும் சிறந்த ஒரு ஆளுமை அடிக்கிறதுக்கு பாருங்க. அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்திருக்காங்க தமிழர்கள். எப்படி வாழ்ந்திருக்கா பாருங்க. நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு சின்ன ஒரு களிமண்ல ஒரு தொட்டி சரி எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா அந்த காலத்திலேயே என்ன பண்ணிருக்காங்க, மண்பானையிலிருந்து எல்லாமே தயாரிச்சு அவங்க உலகத்துல வாழ்ந்திருக்காங்க. அப்பயே கழிவறையெல்லாம் இருந்திருக்கு. இப்ப கூட கழிவறை கூட இல்ல. இப்ப சும்மா சிலர்ல பாத்தீங்கன்னா தெரியும், ரோட்ல போயிட்டு இருக்கு. நம்ம பார்த்துட்டு தான் கண் கூட பாக்குறோம். ஆனால் அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அன்றைக்கே அவங்க என்னது கழிவறை வசதியிலிருந்து வாழ்க்கை வசதி, தண்ணி குடிநீர் வசதி, அந்த நீர் நிலைகளை பற்றி அந்த இடத்துல வாழணும், விவசாயம் பண்ணணும், அந்த காலத்துல இருந்திருக்காங்க. சரி, அதெல்லாம் பார்த்துருக்கோம். நல்ல வாய்ப்பு, பயன்படுத்திக்கிங்க. இந்த ஒரு நிகழ்வுல என்னையும் நானும் உங்களை பார்க்குற ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு அரசு பள்ளி ஆசிரியர், நீங்கள் ஒரு அரசு பள்ளி மாணவர்கள், அவங்களெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்குது. அது மாதிரி தமிழ் எப்படி இருக்குதோ அது மாதிரி தமிழுடைய கலைகளும் காக்கப்பட வேண்டும். தமிழ் பண்பாடு கலாச்சாரம் எப்படி இருந்தது என்பதை இன்றைய நாகரிகத்துல எவ்வளவோ மாற்றங்கள் வந்துருச்சு. இருந்தாலும் தமிழுடைய பண்பாடு கலாச்சாரம் உலகத்துக்கு இடையானது தமிழ் மாதிரி வேறு எந்த மொழியும் கிடையாது.
பழமையான தொன்மையான மொழி என்றால் தமிழ் தான். நம்ம தமிழையாக இருந்து பெருமைப்படணும். இந்த உலகத்தில் நம்ம தமிழர் வளர்ந்து பெருமைப்படணும். அதனால இதை காக்க வேண்டும். இது வந்து மேன்மேலும் இப்போ சொன்னீங்க இல்லையா, எதிர்காலம், நிகழ்காலம், இன்னொரு இறந்த காலம்லாம் இருக்கின்றது. அதெல்லாம் கடந்து இப்போ நம்ம பயணிச்சுட்டே இருக்கோம். அப்படிங்கும்போது நீங்கள் சிறந்த நிலையை நீங்கள் அடையணும். உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஏன்னா இன்றைய கால சூழல் அறநெறியோடு வாழ வேண்டும். அறநெறியோடு வாழணும். நல்ல பிள்ளைகளாக வாழணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்குது தமிழ்போது போல நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். எவ்வளோ சமயத்தில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் நம்ம நல்ல விஷயங்கள் எடுத்துக்கணும். அதான் வகுப்பறையில் வள்ளுவன் காட்டிய அறநெறி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். அந்த அறநெறி சார்ந்து ஒரு சிறு படல் உங்கள் மனதில் பதிய வேண்டும் என்பதற்காக சொல்லிக்கிறேன். அது வேணாம் சார், அதுலேயே போட்டுடலாம். போட்டுருங்க சார். உலகம் போற்றும் திருக்குறளை தினமும் படிக்கணும். ஆசிரியர் சொல்லுவதை கேட்டு நடக்கணும். உலகம் போற்றும் திருக்குறளை தினமும் படிக்கணும். ஆசிரியர் சொல்லுவதை கேட்டு நடக்கணும். புத்தன் இயேசு காந்தியை போல் சிறப்புடனே வாழணும். உலகடி நடந்த நம்ம வந்த சிலை போனி மாத்திரடா. உலகமே உனக்கு என்றும் மாலையிட்டு மட்டுமடா. வெற்றியின் பூவை தாயின் மடியில் சூட்டணும். கற்றோரையும் பெற்றோரையும் மதித்து நடக்கணும். உலகம் போற்றும் திருக்குறளை நம்ம படிக்கணும். ஆசிரியர் சொல்லுவதை கேட்டு நடக்கணும். உலகம் போற்றும் திருக்குறளை நம்ம படிக்கணும். ஆசிரியர் சொல்லுவதை கேட்டு நடக்கணும். சின்ன பொண்ணு பாட்டிலதான் வெற்றி சீமையோட கதை இருக்கு. சின்ன பொண்ணு பாட்டிலதான் வெற்றி சீமையோட கதை இருக்கு. பாட்ட வரப்பு பாட்டு போடும் ஐயா போடும். பாட்ட வரப்பு பாட்டு போடும் ஐயா மறைச்சு ஆட்டம் போடும். கருப்பு சாமி கோயில சுற்றி எங்க கரகமெல்லாம் ஆடி வரும். கருப்பு சாமி கோயில சுற்றி எங்க கரகமெல்லாம் ஆடி வரும். மண்ண வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும் இந்த சின்ன பொண்ணு பாட்டில தான் வெற்றி சீமையோட கதை இருக்கு. அப்படியே கும்மி தம்பி வட்டமா கும்மி அடிங்கப்பா. ரவுண்ட் போடுங்க. ரவுண்ட் போடுங்க. கீழே விழுந்தாதீங்க. கீழே விழக்கூடாது. பச்சரிசி கொஞ்சம் ஊற சேர்ந்த பச்சரிசி கொஞ்சம் ஊற சேர்ந்த ஊற வச்சு உறுதி கழிச்சு போகாது.
கேட்டு சீமையோட கதை இருக்கு. காட்டு வேலை கலனி வேலை செஞ்சு கலந்து போன நேரத்தில, காட்டு வேலை கலனி வேலை செஞ்சு கலஞ்சு போன நேரத்தில, காட்டு போட்டு பாடல நாயக்க அழுப்புதீல வழி இருங்க, ஆட்டம் அழுப்புத வழி இருங்க, அழிஞ்சு போகாத சொத்து ஐயா இது எழுதி வைக்காத புத்தகம் ஐயா, அழிஞ்சு போகாத சொத்து ஐயா இது எழுதி வைக்காத புத்தகம் ஐயா, முடிஞ்சு போகாத கதை இதையா இப்போ மூச்சு விடாம பாடி வரேன், முடிஞ்சு போகாத கதை இதையா இப்போ மூச்சு விடாம பாடி வரேன், மல்லி வீசும் வாசனையோ இந்த மக்களோட யோசனையோ, மல்லி வீசும் வாசனையோ இந்த மக்களோட யோசனையோ, இந்த சின்ன பொண்ணு பாட்டில தான் வெட்டு சீமையோட கதை இருக்கு, இந்த சின்ன பொண்ணு பல்வேறு கலைகளை நிகழ்த்திய மதுரையை சேர்ந்த ஆசிரியர் சார் எதுக்கு சார் பொன்னாடையை அணிவித்து பயணிக்கிறது. இயக்குநர்களுக்கும் நம்ம பள்ளியின் சார்பாக ஆசிரியர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ.